வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உப்பு சாம்பார் ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி நான் ரேஷன் கடை துவரம்பருப்பு இருக்குல்ல, அதில் தான் செஞ்சுருக்கேன். 1 கப் ரேஷன் கடை பருப்பு எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பருப்பு வேகும்போதே 4-5 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை கீறிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம பொடியெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். உரப்புக்கு பச்சை மிளகாயும் பட்டை மிளகாயும் மட்டும்தான். அதனால் 3 மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். மத்து அல்லது கரண்டிலே வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போது தண்ணி கலந்துக்கிறேன். நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. தண்ணி ஒரு 3-4 கப் நான் ஊற்றிக்கிறேன். பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். நான் மீல் மேக்கர் வறுக்க போகிறேன். அதனால் பெரிய பாத்திரத்தில் அப்படியே தாளித்து விட்டுடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சமாக. டேஸ்ட்டு தர்றதே அந்த ஜீரகமும் வெந்தயமும் தான். இப்போ 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கூடவே பெருங்காயம், வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு அப்படியே அந்த பருப்பில் தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ அந்த பருப்பில் கொட்டியாச்சு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிற வேண்டியதுதான். சூப்பரான உப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எந்த அளவு தேவையோ நம்ம பார்த்து ஊற்றிக்க வேண்டியதுதான். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.